சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். எத்தனையோ சிறு தொழில்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரூ. 1000 மேல வருமானம் குடுக்கக்கூடிய, லாபம் குடுக்கக்கூடிய அற்புதமான தொழில்கள் நெறையா இருக்கு. அந்த வகையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தொழிலும் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 1000 கிடையாது. குறைந்தபட்சமாவே பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 2000 மேல மிகப்பெரிய அளவுல லாபத்தை ஈட்டி குடுக்குற அளவுக்கு ஒரு அற்புதமான தொழில் தான். ஆனா, இந்த தொழில்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இது வந்து இப்ப நீங்க பார்க்குற இந்த மாரி வண்டியில ஒவ்வொரு ஏரியாவுக்கும், வீதிக்கும் போயி நீங்க சேல் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கிற மாரி இருக்கு. இத விட ஒரு நார்மலான சிறிய சைக்கிள்ல பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரி நெறைய பொருள்கள சுத்தியும் கட்டி விட்டுட்டு, அதை எடுத்துக்கிட்டு போய் நெறைய பேர் விக்கிறவங்கள நம்ம பார்த்துருப்போம். அப்ப அதுல வந்து வெயிட்டும் அதிகமா இருக்கும். மேனேஜ் பண்றதும் கஷ்டம். அதையும் கடந்து அத எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு ஏரியாலயும், ஒவ்வொரு தெருவுலயும் போயிட்டு விக்கும்போது, பல பேர் மத்தியில அத கொண்டுட்டு போகும்போது, நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படும். அது என்ன அப்படின்னா, நாம வந்து இந்த மாரி கஷ்டப்பட்டு பண்றோம். 4 பேர் பார்க்குறாங்க. நம்மளோட சொந்த பந்தம் பார்த்தா என்ன நெனைக்கிறது? நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நெனைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு ஃபீல் பண்றவங்க தான் இருப்பாங்க. யாருன்னா, புதுசா தொழில் பண்றவங்களுக்கு. அதுவே பழக்கப்பட்டவைங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு தொழிலும் ஒரு தொழில் தான். நல்ல வருமானம் குடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான். அப்படிங்கிற அந்த தொழில் மேல இருக்கிற மரியாதையும், அந்த தொழில்ல இருக்கிற ஈடுபாடும் பார்த்தீங்க அப்படின்னா, வெளியில மத்தவங்க என்ன நெனைச்சாலும், பார்வைக்கு எப்படி தெரிஞ்சாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு என் தொழில் தான் பெருசு அப்படின்னு நெனைக்கிறவங்க, காலங்காலமா வருஷ கணக்குல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொழில கன்டினியூவா பண்றவங்கள எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருப்போம். அப்படியே அந்த தொழில கன்டினியூவா பண்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன? ஏன்னா, அந்த தொழில்ல அந்த அளவுக்கு லாபம் இருக்கு. சொல்லப்போனா கிட்டத்தட்ட 60% இன்வெஸ்ட்மென்ட்டும், 40% லாபமும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் தான் இந்த பிளாஸ்டிக் தொழில். இந்த தொழில பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாம எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல லாபத்தை எதிர்பார்த்து ஒரு தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி நார்மலான தொழில்கள நம்ம சூஸ் பண்றதுல எந்த விதமான தவறே இல்ல. ஏன்னா, நம்ம எல்லாருமே தொழில்னு நெனைச்சாவே, ஒரு கடை போட்டு, அதுல ஒரு வாடகை குடுத்து, அதுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதிலிருந்து சம்பாதிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய லாபம், வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு நெனைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் தொழிலாவும் நம்ம கன்சிடர் பண்றோம். ஆனா, இந்த மாரி சிறு தொழில்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தேவைக்கு ஏத்த மாரி நீங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு சம்பாரிச்ச வரைக்கும், அந்த அளவுக்கு நீங்களே உங்களுடைய முடிவுக்கு ஏத்த மாரி தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இது. ஆனா, இந்த தொழில் பொறுத்தவரைக்கும் நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி சில நெகட்டிவ் ட்ராபேக் இருந்தாலும் கூட, அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, இத வந்து ஒரு ப்ரொஃபஷனல் தொழிலா எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, நமக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ரூ. 2000 மேல இந்த தொழில் மூலியமா அழகா வருமானத்தை ஈட்ட முடியும். ஏன்னா, ஆரம்பத்தில நான் சொன்ன மாரி, இதனோட இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60% ஆவும், இதில கிடைக்கிற லாபம் அப்படிங்கிறது 40% இருக்கு. உதாரணத்துக்கு இது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு ரூ. 10 போட்டீங்க அப்படின்னா, ரூ. 6 முதலீடாவும், ரூ. 4 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபமாவே கிடைக்கும். அப்ப இதே ரூ. 100 கணக்க வைக்கும்போது, இதே ரூ. 1000 கணக்கு வைக்கும்போது, இதே ரூ. 10,000 கணக்கு வைக்கும்போது, உங்களுக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிய வரும்னு நெனைக்கிறேன். எந்த ஒரு தொழிலுமே வந்து கௌரவ குறைச்சலா நினைக்கக்கூடிய கேவலமான தொழில்கள் கிடையவே கிடையாதுங்க. எல்லா தொழிலுக்குமே மிகப்பெரிய அளவுல மரியாதையும் உண்டு. அந்த தொழில மதிச்சு, அந்த தொழில் மேல ஈடுபாடு குடுத்து, நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நிச்சயமா அந்த தொழில் நம்மள வாழ வைக்கும். மிகப்பெரிய அளவுல நமக்கு லாபத்தையும் குடுக்கும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த தொழில் பண்றவைங்க நெறைய பேர நம்ம பார்த்துருப்போம். எல்லாமே வயசுல மூத்தவைங்களா தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வருஷமா பண்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பண்ற மிகப்பெரிய ஒரு தவறே. ஏன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பண்ணுனா பெருசா தான் பண்ணுவேன். ஒரு கம்பெனி ஆரம்பிப்பேன். அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேரு தேவையில்லாத வகைகள, தேவையில்லாத முயற்சிகள செஞ்சு, அதுல தோத்து போயிட்டு கடைசி இந்த தொழிலே வேண்டாம். தொழில் அப்படின்னாவே இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு, என்னமோ எல்லாத்தையும் தெரிஞ்ச மாரி
தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, சிறு தொழில்கள்ல இருக்கிற லாபத்த வந்து நம்ம என்னைக்குமே பெருசா நினைக்கிறதும் கிடையாது, மதிக்கிறதும் கிடையாது. ஏன்னா சிறு தொழில்கள் அப்படின்னாவே, நம்மளோட ரேஞ்சுக்கு நாம போயிட்டு சிறு தொழில் பண்ணணுமா? அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரோட்டோர தொழில்கள், ரோட்ல போயிட்டு சேல் பண்ற மாரி, இந்த மாரி தொழில்களெல்லாம் நான் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நெறைய பேர் நெனைக்கிறோம். அந்த திங்கிங் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு, நம்மளுடைய ஊர்ல நாம தான் தொழில் பண்ணணும். நமக்கு எந்த தொழிலுமே நல்ல வருமானத்த குடுக்கக்கூடிய நல்ல தொழில் தான். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தொழில் மேல மரியாதை வச்சு, அந்த தொழில மதிச்சு நீங்க ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கள அது வாழ வைக்கும். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இதே மாரி ஒரு ரோட்டோர தள்ளு வண்டியில நம்ம சேனல்ல ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிலக்கடலைய வித்து தினம் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரத்தில ரூ. 1000 சம்பாரிக்கிறது எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில கடைசி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். அந்த தொழில் செய்கிறவரு ஒரு வடக்க நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு தொழிலுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் அத வந்து ஒரு மூலதனமா எடுத்துக்கிட்டு, அந்த தொழில்கள்ல ஈடுபாடு காட்டி, நம்மளுடைய ஏரியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் பார்த்தீங்கன்னா, இப்ப அதிகமா இந்த மாரி தொழிலெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த தொழில் பண்றவரும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வட மாநிலத்தை சார்ந்தவர் தான். நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு வண்டிய வாங்கி, அதுல இந்த மாரி பிளாஸ்டிக் பொருள்கள அவைங்கலாம் வாங்குறாங்க அப்படின்னா, பாதிக்கு பாதி லாபம் வைக்காம விக்கவே மாட்டாங்க. அப்பன்னா பார்த்துக்கங்க, எந்த அளவுக்கு இந்த தொழில்ல லாபம் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம தவிர்த்துக்கிட்டு, கௌரவம் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போற ஒதுக்குற ஒவ்வொரு தொழிலையுமே பார்த்தீங்கன்னா, வடமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் இந்த தொழில்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஊர்ல ஒரு சுயதொழில் பண்ணி, நமக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஆளுமைய உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இடம் குடுக்குறது யாரு? நாம தான். நாம ஒதுக்குற, நம்ம கௌரவ குறைச்சலா நினைக்கிற இந்த மாரி சிறு தொழில்கள் எல்லாத்தையுமே அவிங்க இப்ப கைவசப்படுத்திக்கிட்டு, நம்மளுடைய வாழ்வாதாரத்த கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டும், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிட்டும் இருக்காங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலை இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 வருஷம் ஏன் அதிகபட்சமா ஒரு 5 வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த சிறு தொழில்கள் பண்ற எல்லாருமே வடமாநிலத்தை சார்ந்தவர்கள், நம்ம மாநிலத்தை சாராத பல பேரு தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிறு தொழில்கள் நம்ம ஊர்ல சொந்தமா பண்றவங்களாவே நெறைய பேர் இருப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம், தேவையில்லாத வெட்டியா பேசிக்கிட்டு, தேவையில்லாம மற்றவர்கள் மேல குறை கூறிக்கிட்டு, தேவையில்லாம மற்றவர்கள பத்தி இழிவா பேசிக்கிட்டு, இதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு மற்றவர்களுடைய வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எதிர்கால வாழ்க்கையும், நம்மளோட எதிர்கால சந்ததிகளோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிட்டு தான் நம்ம இருக்கோம். இத கண்டிப்பா மாத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சிறு தொழில்கள் பத்தி ஒரு விழிப்புணர்வுக்காக தான், இதுல எந்த அளவுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும், இது எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த மாரி வீடியோக்கள போட்டுக்கிட்டுருக்கேன். இந்த வீடியோவ நீங்க கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இத பத்தின உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ, இல்ல இந்த தொழில் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இது எங்கெல்லாம் வாங்கணும், இன்னும் தெளிவான டீட்டெயில் வேணும் அப்படின்னு சொல்ட்டு கேட்கிற நபர்களுக்காக மட்டும் தான் இனிமேல் இத சார்ந்து இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா, இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயமே வேற. முழுக்க முழுக்க என்னோட ஒரு ஒப்பீனியன சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா, நான் வந்து இப்ப வழியில பார்க்குற நெறைய பேர் வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான். நம்மளுடைய முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்த சிறு தொழில்களை எடுத்து, அவைங்க சுய தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனம் தாங்க முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு வீடியோவா போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ட்டு, இத உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்திருக்கேன். இதுல நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களோ, அத பொறுத்து இத பத்தி சொல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய டீட்டெயிலே இருக்கு. எங்க எடுக்கணும், இது மூலியமா எந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அப்படிங்கிறத பத்தி தெளிவா நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.